கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உணர்வுள்ள தெய்வம், பேசுகிற தெய்வம், மகிமையான தெய்வம். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில ஒரு தாயார் ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அவருடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லாம ஒரு கொடிய வியாதி இருக்கிறது. அவங்க ஒரு ஏழ்மையான நிலையில இருக்கிறவங்க, அனுதினமும் ஜெபிக்கிறவங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க. பாருங்க, அந்த நாட்களில தேசத்துல அந்த பகுதிக்கு அருகாமையுள்ள ஒரு ஏர்போர்ட்ல ஒரு பிரபலமான மருத்துவர், ராம்குமார் என்று சொல்லப்படுகிற ஒரு மருத்துவர் அந்த இடத்துக்கு வருகிறார். அந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு, அந்த தேசத்தில் ஒரு மாகாணத்துக்கு கூடுகைக்கு போக வேண்டும். அவர்தான் அங்கு சிறப்பு விருந்தினர். பாருங்க, இந்த தாயார் ஒவ்வொரு நாளும் ஜெபித்ததுனால இவர்களுக்கு போய் அந்த இடத்துல கலந்து கொள்ள நிர்வாகம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை. ஆகவே இவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். பாருங்க, அந்த விமானத்தை தாமதப்படுத்தி அந்த இடத்திலிருந்து அவர் வேறொரு இடத்துக்கு, அந்த மாகாணத்துக்கு போய் அதை கலந்து கொள்ள வேண்டும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாரு, ஒரு கால் டாக்ஸி எடுத்துக்கொண்டு தானே அந்த ஒரு 10 மணி நேரம் டிராவலில் போய் அந்த மாகாணத்தை அடைய வேண்டும். அப்போ நெடுஞ்சாலையில் என்ஹெச்சில் போக வேண்டிய அவருடைய கார் டிரைவிங் பாருங்க வழி தவறுகிறது. வழி தவறி ஒரு கிராமத்து வழியாய் போகிறது. அப்பொழுது ஒரு குடிசை வீட்டை பார்க்கிறார். அங்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு மாத்திரம் எரிகிறது. அங்கே இந்த குடிசைக்குள்ளே போய் அவர் என்ன பார்க்குறார், ஒரு உதவி கேட்கிறார். ஏன்னா ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணதுனால களைப்பு, அதனால ஏதாவது உதவி கிடைக்குமா, ஆகாரம், தண்ணீர், டீ கிடைக்குமான்னு கேட்கிறார். அவர்கள் உபசரித்து விட்டு கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லி அவர்கள் போன நேரம் அதிகாலை நேரம் என்பதனாலே அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். இவர் உட்கார்ந்தவாறே அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, மழை, புயல் அடிக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் இவங்க போய் என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க, அப்படி என்னதான் அந்த தெய்வத்திட்ட இருக்குது என்று சொல்லி ஆச்சரியமாக இருக்கிறார். அவர்கள் பிரார்த்தனை முடித்து வந்து பார்க்கிறார்கள், இவர் இருக்கிறார். அப்பொழுது, ஐயா நீங்கள் வந்த காரியம் எங்கே போகல என்று சொன்ன உடனே இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறாங்க. உடனே அவர்கள், என்னம்மா அப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு கேட்ட பொழுது இவங்க சொன்னாங்க, என் மகனுக்கு ஒரு பெரிய கடுமையான வியாதி, அதை கொண்டு போய் செலவு செய்து அவனுக்கு குணப்படுத்த எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. அவங்க இன்றைக்கு ஒரு பிரபல மருத்துவர் இந்த மாகாணத்துக்கு வருகிறார் என்று சொன்னார்கள். அந்த இடத்துக்கு போய் நாங்கள் அவங்களை சந்திக்கவும் எங்களுக்கு வசதி இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும்னு நாங்கள் கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபித்தோன்னு சொன்ன உடனே அப்போ சொன்னாராம், உங்கள் ஆண்டவர் உண்மையான தெய்வமா, எனக்கு இதுவரைக்கும் தெய்வ நம்பிக்கை இல்லை. ஏன் சொல்றேன்னா, அந்த மருத்துவர் வேற யாரும் இல்லை, நான் தான் டாக்டர் ராம்குமார். என்னதான் ஆண்டவர் அங்கே அனுப்பியிருக்கிறார். பாருங்க, உங்களோடு உங்கள் இருதயத்தை உணர்வை அறிந்திருக்கிற தேவன் பாருங்க உங்கள் வீட்டுக்கே என்னை கொண்டு வந்து உங்கள் பிள்ளைக்கு என்ன தேவையை செய்ய கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உதவியை வீட்டுக்கே தேடி வந்து கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் படுக்கையில் படுத்து கிடந்தாலும் உங்கள் படுக்கையை மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.